அனைவருக்கும் வணக்கம். 9ஆம் வகுப்பு கணக்கு இயல் 1 கனமொழி பாடத்தலைப்பில் பயிற்சி 1.2 முதல் கணக்கிற்கான விடையினை இந்த வீடியோவில் பார்க்கலாம். வெல்கம் டு மணி மேத் போர்டு. பின்வரும் கணங்களின் ஆதி எண்ணை காண்க. ஒரு 5 கணக்குகள் கொடுத்துருக்காங்க, அதாவது 5 கணங்கள். அந்த 5 கணங்களின் ஆதி எண்ணை கண்டுபிடிக்கணும். அதற்கு முதல்ல ஆதி எண் அப்படின்னா என்ன, அதற்கான வரையறை பார்த்துடலாம். முதல் கணக்கு கணம் m ஈக்குவல் P, Q, R, S, T, U அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ m என்ற கணத்தை பட்டியல் முறையில் கொடுக்கப்பட்டிருக்கு. இரண்டாவது கணக்கு பார்த்திங்கன்னா P என்ற கணம் கன கட்டமைப்பு முறையில் கொடுத்துருக்காங்க. ஒரு கணத்தின் ஆதி எண்ணை கண்டுபிடிக்கணும்னா அந்த கணத்தில் உள்ள உறுப்புகளின் எண்ணிக்கை தான் ஆதி எண். உறுப்புகளின் எண்ணிக்கை கண்டுபிடிக்கணும்னா அந்த கணமானது பட்டியல் முறையில் தான் எழுதியிருக்கணும். கன கட்டமைப்பு முறையில் இரண்டாவது கணக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அதை நம்ம பட்டியல் முறைக்கு மாற்றிட்டு தான் ஆதி எண்ணை கண்டுபிடிக்க முடியும். மூன்றாவது கணக்கும் நான்காவது கணக்கும் கன கட்டமைப்பு முறையில் தான் கொடுத்துருக்காங்க. ஐந்தாவது கணக்கு விவரித்தல் முறையில் கொடுத்துருக்காங்க. எந்த முறையில் கொடுத்துருந்தாலும் சரி அதை பட்டியல் முறைக்கு நமக்கு கன்வெர்ட் பண்ணி எழுத தெரியும். பட்டியல் முறைக்கு எழுதுனதுக்கு அப்புறம் தான் ஆதி எண்ணை கண்டுபிடிக்க முடியும். ஒரு முடிவுறு கணத்தில் உள்ள உறுப்புகளின் எண்ணிக்கை அதன் ஆதி எண் n of a. இப்போ கொடுக்கப்பட்டிருக்கும் கணம் a அப்படின்னா ஆதி எண்ணை n of a அப்படின்னு குறிப்பிடலாம். ஒருவேளை கொடுக்கப்பட்டிருக்கிற கணம் m அப்படின்னா n of m அப்படின்னு எடுத்து எழுதிக்கணும். இப்போ முதல் கணக்குக்கான ஆன்சர் பார்த்துடலாம். முதல் கணக்கில் கொடுக்கப்பட்டிருக்கும் கணம் m ஈக்குவல் டு பட்டியல் முறையில் தான் கொடுத்துருக்காங்க. உறுப்புகளை ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடலாம். P, Q, R, S, T, U. ஆதி எண் அப்படின்னா n of m, அதாவது m என்ற கணத்தில் உள்ள உறுப்புகளின் எண்ணிக்கையை குறிக்குது. அதுதான் ஆதி எண். எத்தனை உறுப்புகள் இருக்குதுன்னு பார்க்கலாம். 1, 2, 3, 4, 5, 6. அப்போ n of m ஆதி எண் ஈக்குவல் டு 6. அவ்வளோதான். விரிவாக எழுதணும்னா m என்ற கணத்தின் ஆதி எண் 6 அப்படின்னு எழுதலாம். அடுத்தது இரண்டாவது கணக்கு. கணமானது கன கட்டமைப்பு முறையில் கொடுத்துருக்காங்க. கணம் P சமம் x, அதனுடைய உறுப்புகள் xன்னு எடுத்துக்கிட்டோம்னா சச் தட் x அப்படிங்கிறது எப்படி இருக்கும், 3n + 2 ஆக இருக்கும். இந்த n அப்படிங்கிறது n belongs to w. w மீன்ஸ் ஹோல் நம்பர்ஸ், முழு எண்கள். முழு எண்களின் தொகுதி எப்படி தொடங்கும், 0, 1, 2, 3 அப்படின்னு முடிவு இல்லாமல் போயிட்டே இருக்கும். மற்றும் x less than 15, 15க்கும் குறைவான முழு எண்களை குறிக்கிறது. இது உறுப்புகள். இப்போ n அப்படிங்கிறது நம்ம பிரதியிடணும். ஆனால் இந்த xோட மதிப்பானது 15க்கும் குறைவாக தான் இருக்கணும். 15 வரக்கூடாது அப்படின்னு அர்த்தம். P என்ற கணத்தில் உள்ள ஒவ்வொரு உறுப்புகளும் x என்பது 3n + 2. இங்கே n அப்படிங்கிறது முழு எண்கள், அதாவது w அப்படிங்கிற தொகுதியானது 0, 1, 2, 3, 4 அப்படின்னு முடிவில்லாமல் போயிட்டே இருக்கும். இந்த கணத்தின் உறுப்புகளானது 15க்கும் குறைவான மதிப்பாக இருக்கணும். இப்போ 0 அப்படின்னு கொடுங்க, எண்ணுக்கு பதிலாக 0ன்னு கொடுத்தோம்னா x ஈக்குவல் டு 3 × 0 0. இப்போது +2 2 மட்டும்தான் கிடைக்கும். இப்போ கணம் Pயின் உறுப்பு 2 அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்தது எண்ணுக்கு பதிலாக 1 அப்படின்னு பிரதியிடுங்க. 1 3 3, 3 + 2 5. இப்போ அடுத்த உறுப்பு 5 இருக்கும். 2ன்னு பிரதியிட்டோம்னா 6 + 2 8. x ஈக்குவல் டு 8ன்னு ஒரு ஆன்சர் கிடைக்கும். அடுத்து 3ன்னு பிரதிட்டிங்கன்னா 3 3 9, 9 + 2 11. அடுத்த உறுப்பு 11. 4ன்னு பிரதியிடுங்க. 4 3 12, 12 2 14. இப்போ x ஈக்குவல் டு 14. அடுத்து 5ன்னு பிரதிட்டிங்கன்னா கண்டிப்பாக 15க்கு மேலே போகும். ஸோ இதோடு நாம் நிறுத்திக்கணும். இப்போ P என்ற கணத்தின் உறுப்புகள் எப்படி இருக்கும்னா 2, 5, 8, 11, 14 இருக்கும். ஆகவே P என்ற கணத்தின் ஆதி எண், அதாவது n of P, கேபிட்டல் லெட்டர் Pன்னு போட்டுக்கணும். உறுப்புகளின் எண்ணிக்கை தான் அதனுடைய ஆதி எண். 1, 2, 3, 4, 5. 5 உறுப்புகள் இருக்குது. அப்போ n of P சமம் 5. அடுத்தது மூன்றாவது கணக்குக்கு போகலாம். கணம் Q சமம்
அதனுடைய உறுப்புகள் ஒய்ன்னு எடுத்துக்கிட்டோம்னா சச் தட் ஒய் என்பது எப்படி இருக்கும் 4/3n. இதில் n அப்படிங்கிறது கேபிட்டல் லெட்டர் n, அதாவது இயல் எண்களை குறிக்கிறது. இந்த n எப்படி பிரதியிடணும்னா 2ஐ விட அதிகமாகவும் 5ம் 5ஐ விட குறைவான மதிப்புகளையும் இதில் பிரதியிடணும். இப்படி பிரதியிட்டோம்னா க்யூவின் உறுப்புகளை கண்டுபிடிச்சிட முடியும். மூன்றாவது கணக்கு அப்படியே எடுத்து எழுதிட்டோம். கன கட்டமைப்பு முறையில் இருக்குது, நம்ம பட்டியல் முறைக்கு கன்வெர்ட் பண்ணி எழுதணும். q என்ற கணத்தின் உறுப்புகள் y, அந்த உறுப்பு எப்படி இருக்கும்னா 4/3n ஆக இருக்கும். இதில் n அப்படிங்கிறது 2ஐ விட பெரிய மதிப்பாகவும் 5ஐ விட குறைவான மதிப்புகளாகவும் சப்ஸ்டியூட் பண்ணணும். இப்போ n = 3, 4, 5 அப்படின்னு மட்டும்தான் பிரதியிடணும். nக்கு பதிலாக 3 அப்படின்னு பிரதியிட்டிங்கன்னா உங்களுக்கு y அதனுடைய மதிப்பு என்ன கிடைக்கும்? இப்போ 3ன்னு பிரதியிடுங்க. 3 3 9, 4/9 அப்படின்னு கிடைக்கும். 4ன்னு பிரதியிடுங்க. இந்த 4க்கு இந்த 4 கேன்சல் பண்ணிட முடியும். ஸோ 1/3 அப்படின்னு கிடைக்கும். இப்போ 5ன்னு பிரதியிடுங்க. 5 3 15, அப்போ 4/15 அப்படின்னு கிடைக்கும். இதை சுருக்காமல் விட்டிங்கன்னா 4/12 அப்படின்னு கிடைக்கும். ஆகவே q என்ற கணத்தை பட்டியல் முறையில் நம்ம எழுதலாம். அவ்வளோதான். அடுத்தது n ஆஃப் q கண்டுபிடிக்கலாம். q என்ற கணத்தின் ஆதி எண் எத்தனை உறுப்புகள் இருக்கோ அதுதான் ஆதி எண். 1 2 3, 3 உறுப்புகள் இருக்குது. கணம் q-வின் ஆதி எண் 3 ஆகும். அடுத்தது நான்காவது கணக்குக்கான ஆன்சர் பார்க்கலாம். கணம் r = அதனுடைய உறுப்புகள் xன்னு எடுத்துக்கிட்டோம்னா x such that x ஆனது முழுக்கள். முழுக்கள் அப்படின்னா இன்டிஜர்ஸ், மிகை எண்கள், 0 குறை எண்கள் இருக்கும். x belongs to z. z அப்படிங்கிறது இன்டிஜர் தான் zன்னு சொல்லியிருக்காங்க. மற்றும் x ஆனது எப்படி இருக்கும்னா -5ம் 5ஐ விட பெரிய மதிப்பும் +5ஐ விட குறைவான மதிப்பு அப்படின்னு அர்த்தம். இதை நம்ம பட்டியல் முறைக்கு கன்வெர்ட் பண்ணி எடுத்து எழுதிக்கலாம். கணம் ஆறில் அமையக்கூடிய உறுப்புகள் x ஆனது முழுக்கள் தான். குறை எண்களாகவோ 0ஆகவோ மிகை எண்களாகவோ இருக்கலாம். இந்த z அப்படிங்கிறது முழுக்களை தான் குறிக்குது. இந்த இடம் தான் ரொம்ப முக்கியம். x இங்கே இருக்குது, -5 இங்கே இருக்குது. -5 <= x அப்படின்னா -5ம் எடுத்துக்கணும். -5ஐ விட பெரிய மதிப்புகள். இப்போ -5 எடுத்துக்கிட்டு அதை விட பெருசு அப்படின்னா -4 தான். -4ஐ விட பெரிய மதிப்பு -3. -3ஐ விட பெரியது -2, -1, -1 விட பெருசு 0. எது வரைக்கும் எழுதணும்னா 5ஐ விட குறைவாக இருக்கணும். இப்போ 4 வரைக்கும் நம்ம எழுதணும். 1 2 3 4. 5 எழுதக்கூடாது, ஏன்னா இந்த இடத்துல <= வரல, அதனால் நம்ம 5 எடுத்துக்கல. 4 வரைக்கும் முடிச்சுக்கணும். இப்போது n ஆஃப் r கண்டுபிடிக்கலாம். n ஆஃப் r எத்தனை உறுப்புகள் இருக்குது? 1 2 3 4 5 6 7 8 9 10 உறுப்புகள் இருக்குது. ஸோ n ஆஃப் r = 10. அடுத்த கணம் பார்க்கலாம். கணம் s சமம் பாருங்கள், விவரித்தல் முறையில் கொடுத்துருக்காங்க. 1882 முதல் 1906 வரை உள்ள அனைத்து நெட்டாண்டுகள் அப்படின்னா லீப் இயர் கணம் காண்க. இப்போ நெட்டாண்டுகளுக்கான வரையறை நமக்கு தெரியணும். நெட்டாண்டுகளை எப்படி கண்டுபிடிக்கிறது? ஒரு வருடத்தை 4ஆல் வகுக்கும்போது அது மீதியின்றி வகுப்பட்டது அப்படின்னா அது லீஃப் ஆண்டு அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். ஒருவேளை அந்த வருடமானது 100 ஆண்டுகளாக இருக்கும் பட்சத்தில் அதை நம்ம 400ஆல் வகுக்கணும், அது மீதியின்றி வகுப்படணும். 100 ஆண்டுகள்னால் இப்போ 2000வது வருடம் எடுத்துக்கோங்க, அது ஒரு நூற்றாண்டு. 100இன் மடங்குகளாக இருக்கிறது தான் நூற்றாண்டு. இப்போ நூற்றாண்டை போய் நம்ம 4ஆல் வகுக்கக்கூடாது, 400ஆல் வகுக்கணும். பாருங்கள், மீதியின்றி வகுப்படுது. ஈவு 5 மீதி 0. அப்போ மீதியின்றி வகுப்படுறதுனால 2000வது ஆண்டு லீஃப் ஆண்டு அப்படின்னு சொல்லலாம். இப்போ நம்ம எதிலிருந்து எது வரைக்கும் எடுத்துக்கணும்னா 1882 முதல் 1906 வரை. அதே போல் லீஃப் ஆண்டு அப்படின்றது ஒவ்வொரு 4 வருடத்திற்கு ஒரு முறை லீஃப் ஆண்டு வரும். இப்போ 1882 லீஃப் ஆண்டா அப்படின்னு நம்ம செக் பண்ணலாம். 1882 ÷ 4. 4 16, மீதி 2, 5 20, 6 24, 7 28, மீதி 2 வரும்.
மீதி 2 அப்படின்னு வருது. அப்போது 1884 லீஃப் ஆண்டாக இருக்கும். இப்போ லீஃப் ஆண்டு 1884 இருக்கும். 1884 அடுத்து வரக்கூடிய ஒவ்வொரு 4வது ஆண்டும் லீஃப் ஆண்டுகள் தான். 1906 வரைக்கும் நம்ம கால்குலேட் பண்ணிக்கணும். அப்படி 4 நாளாக கூட்டிக்கிங்க. 1888, 1892, 1896, 1900, அடுத்தது 1904. இப்போ இதில் கவனிக்கப்பட வேண்டிய விஷயம், 1900 அப்படிங்கிற ஆண்டு வந்து நூற்றாண்டு. இது 400ஆல் வகுப்படணும். 1900ஐ 400ஆல் வகுக்கும்போது கண்டிப்பாக மீதி வருது இல்லையா? 16 மீதி 3 அப்படின்னு வருது. இப்போ 1900 என்பது லீஃப் ஆண்டு கிடையாது. ஆகவே 1882 முதல் 1906 வரை உள்ள லீஃப் ஆண்டுகளின் எண்ணிக்கை 1, 2, 3, 4, 5 இருக்குது. இப்போ எஸ் என்ற கணத்தை பட்டியல் முறையில் நம்ம எப்படி எழுதலாம்? 1884, 1888, 1892, 1896, 1904. இப்போ எஸ் என்ற கணத்தின் ஆதி எண், அதாவது என் ஆஃப் எஸ் ஈக்குவல் டு 5. எஸ் என்ற கணத்தின் ஆதி எண் 5 ஆகும். அவ்வளோதான் ஆன்சர். பயிற்சி 1.2 2வது கணக்கிற்கான விடையினை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். மேலே இருக்கிற ஐகார்ட் செக் பண்ணிக்கிங்க. இந்த கணக்கில் உங்களுக்கு கூடுதலான விளக்கம் தேவைப்பட்டால் கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. தேங்க்யூ.